இந்த 2026 4ஆம் இடத்துல கேது பகவான் கெடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பரிகாரங்களோ ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். இப்போ கேது என்ன சொல்லுதுன்னா, சொந்த ஊரில் வாங்க விட மாட்டேன்ட்டார். 4ஆம் இடங்கிறது நான் பிறந்த ஊர், இல்லை 5ஆம் இடம் பூர்வீகம். அந்த 5 பக்கத்தில் இருக்கு அவங்க பிறந்த இடத்த விட மாட்டேன், கூட்டு குடும்பம் இருக்க விட மாட்டேன்ட்டார். அப்போ பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் சொத்து வாங்கினா, ஒரு சில மதுரையில் பிறந்திருக்கார், மதுரையை விட்டு திண்டுக்கலோ இல்லை வேறு பக்கமோ சொத்து வாங்கும்போது நடந்துடும். நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஊரில் சொத்து சுகங்கள் வாங்கும்போது இருக்கும். இல்லைனா சார் சொந்த ஊரில் வாங்கிட்டா அதை வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வெளியே வந்துடணும். அப்போ தன் சொத்தை அனுபவிக்க விடாது இந்த காலகட்டம், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்பார்ட்மெண்ட்டோ எதாக இருந்தாலும் சொந்த ஊரில் வாங்காதீங்க, வாங்கிட்டால் நீங்கள் தங்காதீங்க. சொத்து வாங்குறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணணும். நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயில் நல்லா பாருங்கள், செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தவோ அந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயிலை தரிசனம் செய்யும் பொழுது இதற்கு வழிவகை பிறக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலம் வட்டி வருமானம். அப்போ 8ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணால் 11ஆம் இடம் வேலை செய்யும். 8, 9 தான் இது. அப்போ அந்த வகையில் பணம் வந்துடும். அப்போ இந்த ராசிக்கு இடம், வீடு, சொத்து இதை பார்க்கலாம். நகை சம்மந்தப்பட்டது இப்பொழுது வேண்டாம். ஏன்னா ஏன் நகை வேண்டாம் அப்படிங்கிறோம்னா, ஆல்ரெடி இந்த ராசிக்கு நகை சம்மந்தப்பட்டது வாங்கினது விற்கிற யோகமாக மாறி இருக்குது. அதனால் புது நகை மட்டும் இப்போ வேண்டாம், மற்ற வகையில் இந்த ராசி டெவலப் ஆயிரும்.